உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வால்பாறை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அப்பன்குமார் தலைமையில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் கடப்பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் மண்டல செயலாளர் கேசவ முருகன், மண்டல துறைச் செயலாளர் வீரமணி, பிரபு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நித்ய பிரசாத், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் செல்லம்மாள், முகாம் செயலாளர் சரளபதி, மாசாணி மற்றும் மருது, லட்சுமி, குமாரசாமி, கண்ணப்பன், ஆறுமுகம், கிருஷ்ணன், மாணிக்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வால்பாறை சட்டமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் என்கின்ற 2 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். வருகிற மே 17ஆம் தேதி கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு வால்பாறை சட்டமன்ற தொகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் செல்வோம் என்கின்ற உறுதியையும் இந்த கூட்டத்தில் ஏற்றிருக்கின்றோம். 2006ஆம் ஆண்டே இந்த தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அன்றைக்கு மிகச் சொற்பமான வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இன்றைக்கு 2026 ஏறத்தாழ 20 ஆண்டுகள் கழித்தும் இந்த தொகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த கூட்டணியின் தலைவர் ஒதுக்கீடு செய்தால் கண்டிப்பாக வால்பாறை தொகுதி விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் உருவாவதற்கான ஒரு பெரிய வாய்ப்புள்ள தொகுதி என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மேற்கு மாவட்டத்தில் வால்பாறை தொகுதியை கண்டிப்பாக அவர் பேச்சுவார்த்தையிலே கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வால்பாறை தொகுதியின் சார்பில் விடுக்கின்றோம். நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி தலைமையில் பெருமாநல்லூர் அருகே உள்ள தனியார் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனம் தொடர்பாக விளக்க உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் திருப்பூரின் மையப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பெருமாநல்லூர் பகுதிக்கு மாற்ற வேண்டும், காலனி மற்றும் சாதையின் பெயர்கள் நீக்கப்படும் என்ற தீர்மானத்தை மாநிலம் முழுவதும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது நிர்வாகத்தின் மண்டல துணைச் செயலாளர் அம்பேத்கர், மண்டல துணைச் செயலாளர் தமிழ்வேந்தன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் துரை வளவன், வணிகரணி மாநில துணைச் செயலாளர் தொண்டைமான், மாவட்ட துணைச் செயலாளர் சத்யன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் பட்டுரோஜா, முன்னாள் செய்தித் தொடர்பாளர் நாதன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை அசத்துல்லா மற்றும் பழக்கடை குமார், வெங்கடாச்சலம் லதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வடக்கு சட்டமன்ற மாவட்ட நிர்வாக கூட்டம் இன்று மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் BL2 அனைத்து கிராமங்களிலுமே உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளோம். அதேபோன்று புதிய பொறுப்பாளர்கள் ஒன்றிய, நகர, மாவட்ட நிர்வாகத்துக்கான படிவங்களை பெற்று
தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய வழிகாட்டுதலின்படி மாவட்ட நிர்வாகமும் மண்டல நிர்வாகமும் இணைந்து உடனடியாக பொறுப்புகளை நியமனம் செய்ய வேண்டும் என்று இந்த ஒரு வார காலத்துக்குள் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கட்சியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருப்பூர் ஒன்றிய அலுவலகம் யூனியன் அலுவலகம் மாநகராட்சி பகுதியில் அமைந்திருப்பதால் பொதுமக்களுக்கு பெரிய ஒரு சிரமம் ஏற்படுகிறது. அதனால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எமது மாவட்ட செயலாளர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாநகராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை உடனடியாக பெருமாநல்லூர் பகுதியில் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதேபோன்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிராமப்புறங்களிலும் சரி அனைத்து பகுதியிலும் சரி காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இன்னும் சில பகுதிகளில் ஊர்ப்பகுதிகளில் காலனி சாதி பெயர்களோடு இருக்கின்றது. அதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியரோட கவனத்தில் எடுத்து உடனடியாக அந்த காலனி என்ற பெயரையும் சாதி பெயர்களையும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். திருச்சியில் வீடுகளில் உள்ள செப்டிக் டேங்க் கழிவறை லாரிகளின் மூலம் சுத்தம் செய்து அவற்றை வெளியேற்றி அந்த கழிவு நீரை திருச்சி மாநகராட்சியின் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஊந்து நிலையத்தில் வெளியேற்றுவது வழக்கம். இதற்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட லாரிக்கு ரூபாய் 100 6000 லிட்டருக்கு அதிகம் கொள்ளளவு கொண்ட லாரிக்கு 200 ரூபாயும் வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் திடீரென்று தலைமை உந்து நிலைய பொறுப்பாளர் லாரி ஒன்றிற்கு 200 ரூபாய் வீதமும் 6000 லிட்டருக்கு மேல் கொள்ளளவு கொண்ட லாரிகளுக்கு 300 ரூபாய் வீதம் வழங்க வேண்டும். அப்போதுதான் கழிவு நீரை இறக்க அனுமதிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளனர். இதனை கண்டித்து தலைமை ஊந்து நிலையத்தில் முற்றுகையிட்ட லாரி உரிமையாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் திருச்சி மாநகராட்சி நகர நல அலுவலர் சுபாஷ் காந்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் கட்டணத்தை பழையபடியே நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை மனு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மீண்டும் பழைய கட்டணத்தையே வசூலிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தோழர் பாலன், வழக்கறிஞர் தினா, கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள் நிர்வாகிகள் கருப்பையா, குமார், குருமூர்த்தி, பாண்டியன் உட்பட பலர் இவுடன் இருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஒன்றியம் சட்டையான் கிணறு கிராமத்தில் சென்ற ஆண்டு அடித்தளமிட்டு உருவாக்கப்பட்ட அம்பேத்கர் பீடம் அருகே பல தடைகளை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திருமா சுரேந்தர் ஏற்றி வைத்தார். இதனை கொண்டாடும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். முகாம் செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்டல துறை செயலாளர் திருவள்ளுவன், மாநில தொண்டரணி செயலாளர் சுதாகர், சாத்தான்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் சங்கர் மற்றும் சரவணன், சின்னதுரை, அமல்ராசன், தமிழ்வாணன், வெற்றிவேந்தன், முத்து, சின்னதுரை, பரமசிவம், முருகன், ஆறுமுகம், ஜீவன்துறை, செல்வன், பெனட், ஆந்தனி, இசக்கி முத்து, சத்யகுமார், செந்தில்குமார், பொன்ராஜ், ராகவன், குடச்செல்வன், மனோகரன், மாதேஷ், முரளி, இளவேந்தன், முத்துராஜ், சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கூட்டேரிப்பட்டு தனியார் பள்ளியில் உள்ள அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சார்பு அணியான அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் மயிலம் ஒன்றிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கூட்டமைப்பின் மாநில முதன்மை செயலாளர் ரா. ஆறுமுகம், முன்னாள் மாநில இணை பொதுச் செயலாளர் தேவேந்திரன், முதுகலை ஆசிரியர் பிரிவு மாநில பொதுச் செயலாளர் பூங்கா முருகானந்தம், பட்டதாரி ஆசிரியர் பிரிவு மாநில பொதுச் செயலாளர் பிரபு, மாவட்ட செய்தித் தொடர்பாளர் சங்க பாலமுருகன், பிரச்சார செயலாளர் O.S. சங்கர் மற்றும் செங்கேணி பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மயிலம் ஒன்றிய தலைவராக தட்சிணாமூர்த்தி, ஒன்றிய செயலாளராக ஜெயப்பால், ஒன்றிய பொருளாளராக பிரபு, ஒன்றிய அமைப்பு செயலாளராக பாலசுந்தரம், ஒன்றிய துணைச் செயலாளராக உமாசங்கர், ஒன்றிய துணைச் செயலாளராக முருகானந்தம் ஆகியோர் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், அவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணலூர்பேட்டை பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரிஷிவந்தியம் தொகுதி மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் வாழப்பாடி அறிவழகன், மாநில துணைச் செயலாளர் மக்கா கலில், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், ஒன்றிய செயலாளர் தலித் வீராசாமி, நகர செயலாளர் வின்சென்ட், தொகுதி துணை செயலாளர் நாகேஸ்வர் ராவ், வழக்கறிஞர் முரளி மற்றும் நிர்வாகிகள் கிள்ளி வளவன், வழக்கறிஞர் தமிழ்குமரன், சுதாகர், நாகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட நிர்வாகக் குழு கூட்டம் விழுப்புரத்தில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பெரியார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பழைப்பாளராக மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்படுவது, மே 17ஆம் தேதி நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகளை செய்வது, விரைவாக ஒன்றிய நிர்வாகத்தை பூர்த்தி செய்வது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மண்டல துணைச் செயலாளர் ஆதித்தமிழன், மாவட்ட பொருளாளர் முருகவேல், மாவட்ட துணைச் செயலாளர்கள் சரவணன், முகிலன், பரசுராமன், ஆறுமுகம், பத்மா, மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் ஞானவேல், டாமினிக், டேவிட், புருஷோத்தமன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சசிகலா, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள் மணிகண்டன், சுதா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,